ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு செடிகளில் கொஞ்சம் காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காய் கொஞ்சம் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இதை முருங்கை மரத்து மேலே தான் அந்த கொடி ஏற்றி விட்டுருந்தேன். ஒரு 5 காய் இருந்தது, இப்போ பறித்து வச்சிட்டேன். அடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கொத்தரங்காய் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். எல்லா காயும் இப்போ பறித்து வச்சிடலாம். இது ஒரு 10 செடி போல் இருக்குது. செடி நல்லா வளர்த்தியாக வளர்ந்துருக்கு. இப்போ இருந்த கொத்தரங்காய் எல்லாத்தையும் பறித்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வீட்டு செடியை வரையில் கொஞ்சம் காய் இருக்குது. ஒரு 5-6 காய் தான் இருக்குது மாடி தோட்டத்தில், அதையும் பறிச்சிடலாம். அப்புறம் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் புதினா இருந்தது, அதையும் பறிச்சுட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் புளிச்சக்கீரை ஒரு பேக்கில் ஒரு 10 செடி போல் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளிச்சக்கீரை. அப்புறம் நம்ம முருங்கை மரத்தில் கொஞ்சம் முருங்கைக்காவும் ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது, ஒரு நாள் இதை பறித்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம முருங்கை மரம் பாருங்கள். இது மேலே தான் இந்த கொடிக்காயெல்லாம் பீக்கிங்காய் புடலங்காயெல்லாம் ஏற்றி விட்டுருக்கேன். இன்னொரு நாள் முருங்கைக்காயும் புடலங்காயும் இருந்தது, அதையும் பறித்து வச்சுருக்கேன்.